அனுமன் வாலில் குங்குமம் வைப்பதின் ஆன்மீக ரகசியம். சிவனின் அம்சமாக அவதரித்த அனுமன் ராமன் அவர்களின் நம்பிக்கையான தூதராக விளங்கியவர். அனுமன் கோயிலுக்குச் சென்று வழிபடும் போது அவரது வாலில் குங்குமம் வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அவரது வாளுக்கு என்ன தனிப்பெருமை உள்ளது, அதை வழிபடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். நவக்கிரகங்களின் அருள் பெரும் ரகசியம். அனுமன் சூரியனிடம் கல்வி கற்றபோது சூரியனை வலம் வந்தார். அப்போது மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனுடன் சேர்ந்து அனுமனையும் வலம் வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நவக்கிரகங்கள் அனைத்தும் அனுமனின் வாளின் பின்னால் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் அனுமனை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷங்கள் குறையும் என்று நம்பிக்கை உள்ளது. அக்னி கூட தீங்கு செய்யாத வாள். இராவணன் அனுமனின் வாளுக்கு தீ வைத்தபோதும் சீதை வேண்டுகோளால் அந்த நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது. இதனால் தீக்காயம் மற்றும் வெப்பத்தால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் சக்தி அனுமனுக்கு உள்ளது என்று நம்பப்படுகிறது. கர்வத்தை அடக்கிய வாளின் பெருமை. இராவணனின் அரண்மனையில் அனுமன் தனது வாளால் சிம்மாசனம் உருவாக்கி அமர்ந்து பேசினார். இது அவரது வாளின் சக்தி மற்றும் பெருமையை வெளிப்படுத்தியது. இதனால் அனுமனின் வாளுக்கு தனிப்பட்ட ஆன்மீக முக்கியத்துவம் கிடைத்தது. வாள் வழிபாடு செய்யும் சரியான முறை. அனுமனின் வாளின் நுனியில் சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு வழிபட வேண்டும். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இதன் மூலம் நவக்கிரக வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் தடைகள் நீங்கும். நினைத்தவை நிறைவேறும். பீமனும் செய்த வாள் வழிபாடு. பீமன் பாண்டவர்களில் ஒருவரானவர். ஒரு நாள் அனுமனின் வாளை அலட்சியமாக நகர்த்த முயன்றார். ஆனால் அவரால் அந்த வாளை அசைக்க முடியவில்லை. அப்போது அனுமன் தன்னுடைய உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி, நான் சாதாரண குரங்கல்ல, வாயுகுமாரனின் புதல்வன் அனுமன் என்று கூறினார். இதனால் பயந்த பீமன் அனுமனையும் அவரது வாளையும் வணங்கி, வாளை தொட்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அனுமனும் அந்த வரத்தை வழங்கினார். முடிவில் அனுமனின் வாளை குங்குமம் வைத்து வழிபடுவது நவக்கிரக தோஷ நிவாரணம், உடல் மற்றும் மன பாதுகாப்பு, வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாவற்றிற்கும் ஒரு சக்திவாய்ந்த ஆன்மீக வழிபாடாக கருதப்படுகிறது.